தாவேகா கவர்மெண்ட் வந்ததுலேருந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடா அந்த மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு சார். டெண்டர் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே டெண்டர் ஒரு இஷ்யூ ஆச்சு, அரை மணி நேரத்துக்குள்ளேயே டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேசு பொருளானது. இப்போ மீண்டும் டெண்டர் திருநெல்வேலி பகுதிகளில் அந்த ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் சில நெறிமுறைகளை அவங்க வழிமுறைகளை மாற்றி இருக்கிறதாகவும் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பல பேர் கருதுறாங்க. பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த டெண்டர் சம்பந்தமாக காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து டெண்டரை விட்ட போது அதில் வந்து ஊரில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம் கட்டுறது, இல்லை சிமெண்ட் சாலைகள் அமைப்பது, இல்லை அந்த மதில் சுவர்களை பராமரிப்பது, இந்த மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு வேலைகளுக்காக டெண்டரை விடுறாங்க. அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இது ஒரு இஷ்யூவாகவே ஆயிருக்கு. ஏன் இஷ்யூ ஆகுதுன்னா, குருவிக்குளம், இது ஆலங்குளம், குருவிக்குளம், ஆலங்குளம், அப்புறம் கடையநல்லூர் இந்த 3 ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் இவங்க டெண்டர் விடும்போதே என்ன சொல்றான், இந்த வேலைக்கெல்லாம் எந்த ஒன்றியத்தில் ரெஜிஸ்டர் பண்ணவன் தான் ஒன்றும் அப்படிங்கிறான். அப்ப இதை வந்து யாரையோ மனசுல வச்சுதான் இவங்க இந்த இதே டெண்டரை கோட் பண்றாங்க. நீங்க அரசாங்கத்துல வந்து தொடர்ந்து இந்த டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவனே என்ன பண்ணுவான், சார் இந்த மாதிரி இது வந்து டெண்டர்ல வரணும், நாங்க டெண்டர் எடுக்கணும், ஆனால் எங்களை மாதிரி இன்னும் 4 கம்பெனி இருக்கான், இதில் 2 விதமான கண்டிஷனை புகுத்தணும், 2 விஷயத்தை எடுக்கணும், அப்போ தான் சார் வந்து எங்களுக்கு இது ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் ஆவண்ணா ராசா 2Gயில் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னு எல்லாரும் சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க அப்படின்ட்டு 2 மணிக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சி அதில் தான் கொள்ளை அப்படின்னு ஏப்பம் விட்டது அதில் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அதை வந்து பெரிய லெவலில் தேசிய அளவில் ஏப்பம் விட்டாங்க. இங்கே வந்து ஆலங்குளம், குருவிக்குளம், கடையநல்லூர் இந்த மாதிரி ஊரில் ஏப்பம் விடுறதுக்கான வேலையை இது வந்து அதிகாரிகள் செய்கிறாங்களா, இல்லை ஆட்சியாளர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை எம்எல்ஏ மந்திரிகள் அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது அறப்போர் இயக்கம் இதை முன்னெடுத்து கிட்டத்தட்ட இந்த இது தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடைய ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை போன்ற 60 விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம், டெண்டர் முறைகேடுகளை முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நாம் வந்து உள்ளது உள்ளபடியே பேசுவோம். நாம் வந்து சராசரி மனிதர்களோட ஒரு ஆட்டோ டிரைவரோட பேசும்போதும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறவனுக்கும் சரி, அதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நாகர்கோவிலில் இருக்கார், அவங்க மனைவி மருத்துவத்துறையில் தான் இருக்காங்க. முன்னாடி மருந்தே வராதுங்க, இன்க்ளூடிங் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா ஆஸ்பத்திரி கிண்டியில் இருப்பாங்க, அங்கேருந்து எந்த ஆஸ்பத்திரியிலுமே மருந்தே வராதுங்க. ஆனால் இப்போ மருந்து கொஞ்சம் கிடைக்குது. அதே மாதிரி டெட் பாடியை வெளியில் கொண்டு வரதுக்கு 400 ரூபா 500 ரூபா லஞ்சம் கேட்பாங்க, இப்போ அந்த இது இல்லை. அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த சினிமாவில் ஏபிசி லஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்கு. அதாவது இது அரசாங்க அதிகாரிகள் வந்து கையூட்டு பெறுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு நேர் எதிராக இன்னொரு கருத்து என்ன முன்வைக்கப்படுதுன்னா, இவங்களுக்கு புதுசு, அதனால இவங்களுக்கு அது தெரியல, இவனே கொஞ்சம் பழகிட்டானா எப்படி திருடுறதுங்கிறதுல இவனே மாஸ்டர் ஆயிடுவான். இப்போ திமுக, அண்ணா திமுக, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டிஎம்கே வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல். நாஞ்சில் சம்பத் சொன்னது தான், நாமெல்லாம் வேர்க்கடலையை பிடிங்கிட்டு வேரில் இருக்கக்கூடிய கடலையை திம்போம், ஆனால் அந்த மண்ணுக்குள்ளேயே போய் நோண்டி அதில் இருக்கக்கூடிய கடலையை மட்டும் தின்னுட்டு செடி மேலே இருக்கும், ஆனால் வெறும் செடி இருக்கும், கீழே கடலையை தின்னவன் தான் கருணாநிதி. இது நாம் சொல்லலை, இது நாஞ்சில் சம்பத் சொன்னது, யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி திமுக அதில் வந்து பிஹெச்டி வாங்கினவங்க, ஒரு ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்க அண்ணா திமுக, தாவேக்கா இப்போ வந்து கிண்டர் கார்டன் லெவலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஆட்சி நேர்மையாகவே போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது மக்களுக்காக தானே வேலை செய்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அளவில் லஞ்ச ஊழல்கள் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, கொஞ்சம் அச்ச உணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்றது நிஜமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த டெண்டர் ஊழலுங்கிறது இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அரை மணி நேரத்தில் டெண்டர் க்ளோஸ் பண்ணது, யாரை மனசுல வச்சுட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த 60 டெண்டரும் யாருக்காக பண்ணாங்க, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்பட்டது, இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய நல்ல பேரையும், இப்போ நானும் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கேன், அதையும் தாண்டி நான் சொல்றது என்னன்னா, காமன் மேன் மைண்டில்
இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஓடுது. இதை இவங்க கெடுத்துக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். அவங்க கெடுத்துக்கிட்டாங்கன்னா பிஜேபிக்கு தான் நல்லது. நாளைக்கு வரக்கூடிய ஒரு எமர்ஜிங் பார்ட்டியா நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வரும். அரசியல் ரீதியா நான் சிந்திக்காம சமுதாய ரீதியா சிந்திச்சு சொல்றேன், இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்.